Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் வந்து இந்த யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ராகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பையோ செல்லோ வந்து என்ட்ராகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி அனலைசிஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த வீக்லி அனலைசிஸில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், நமக்கு எங்கே ட்ரேட் இருக்குது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ யூரோ ஹிஸ்ட்ரியில் நமக்கு ட்ரேடு வந்து ஸ்டில் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ டெய்லியோட வீக்லியோட சப்ளை டெய்லியோட ரீஃபைன்மெண்ட் எல்லாமே பிரேக் பண்ணி மேலே வந்து போயிட்டுருக்கான். ஸோ அதான் வந்து சொல்லியிருந்தேன், யூரோ ஹிஸ்ட்ரி மேலே போக தான் சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். ஸோ நமக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேயும் ட்ரேட் வந்து இருக்குது. வந்தால் என்ட்ரி வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இன்னும் வரல, மூமெண்ட் நடக்கலை. ஸோ அடுத்தது கோல்டு அதே மாதிரி தான், டிமாண்டுக்கு இன்னும் வரல. டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் பை வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரேடு வந்து டோட்டலாகவே கிடைக்கல. ஓகேங்களா? டோட்டலாக ட்ரேடு கிடைக்கல. ஸோ நம்ம வந்து ட்ரேடு கிடைக்காதப்போ கவுண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். கவுண்டர்ஸ் வந்து நிறைய எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருந்தது. அப்புறம் ப்ரோவில் நமக்கு ஒரு 3 என்ட்ரி வந்து கிடச்சிருந்தது. அது வந்து $8K வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கணும். பட் என்னால் அந்த என்ட்ரி எடுக்க முடியல. என்னோடய பர்சனல் ஒர்க்னால நான் வந்து வெளியே போயிட்டனால, மார்க்கெட்டில் இல்லாதனால அந்த டைமில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்துச்சு. அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு என்ட்ரியுமே கிடைக்கல. ஸோ இந்த வீக் வந்து கொஞ்சம் மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் என்ட்ரி கிடைக்க கொஞ்சம் டிலே ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா மூமெண்ட் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு டிமாண்டும் ஒரு சப்ளைவும் பக்கத்தில் வந்து இல்லை. பட் மூமெண்ட் நல்லா இருக்குது. இந்த வீக் வந்து நம்ம பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்கலாம். ஸோ இன்றைக்கி எந்த ஒரு என்ட்ரியுமே கிடைக்கல. ஸோ கோல்டு வந்து டிமாண்டுக்கு வரல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஜேபியூவில் நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. யூஎஸ்டி ஜேபிஒய் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை பிரேக் பண்ணிட்டான். மேலே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை பிரேக் பண்ணிட்டான். டோட்டலாக மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டான். ஸோ இது ப்ரீவியஸாக ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டிமாண்டை வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கான். மார்க்கெட் வந்து 4 ஹவரில் சோர்ச் பண்ணாலும் இந்த டிமாண்ட் கண்ட்ரோலில் மார்க்கெட் மேலே போக தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? டெய்லி வந்து பாருங்கள், டெய்லி எப்படி இருக்குது, பையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே டெய்லிக்கு இங்கே வரேன். அந்த டெய்லியோட பிஒய்ஸ் வந்து எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஸோ இங்கே இருக்குது பிஓஎஸ். ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு இது நமக்கு வந்து ஒரு லிக்விடிட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரேக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நமக்கு பை போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் வந்து டோட்டலாக கீழே வந்துட்டான். ஓகேங்களா? கீழே வந்துட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ டெய்லி 4 ஹவரில் ரீஃபைன்மெண்ட் வந்து மார்க்கெட் வந்து, ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது டெய்லியோட டிமாண்ட். ஸோ 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் நமக்கு இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா ரீஃபைன்மெண்ட் அப்படின்றது இங்கே இருக்குது. ரைட்டா? ஸோ அந்த ரீஃபைன்மெண்ட்டில் தான் மார்க்கெட் வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணிட்டா நம்ம இப்போது கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய லோ நமக்கு ஹண்ட்டு, இங்கே சோச். ஓகேங்களா? அப்போது நமக்கு பை எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு இடத்துல பை இருக்குது. அடுத்தது இங்கே பை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பை வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் ரீஃபைன்மெண்ட்டும் இருக்குது. ரீஃபைன்மெண்ட் எதுவுமே வந்து ஃபெயில் ஆகலை. அப்போ நம்ம 1 மினிட்டுக்கு தாராளமாக வந்து போகலாம். ஸோ 1 மினிட்டுக்கு வந்தாச்சு. 1 மினிட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்கலாம்.
ஸோ இது வந்து பிரேக் பிரேக். அடுத்தது டிமாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இது எடுத்துக்கலாம். அடுத்தது இது ஒன்று இருக்குது, இது மிட்டிகேட்டட். ஸோ இதை தூக்கிடலாம். அடுத்தது இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு டிமாண்ட். ஸோ என்னோடய சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேண்டாம், இதெல்லாம் வந்து எடுக்க வேண்டாம். ஓகேங்களா, 15 மினிட்ஸ் போகலாம். 15 ஏன்னா இது நைட் மார்க்கெட், இன்டியூஸ்மெண்ட்டும் வந்து இப்போ தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான். ஓகேங்களா, இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கலாம். இது வந்து 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை பைக்கு வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம என்ட்ரி போகலாமான்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி நம்ம வந்து டைரெக்டாக போக முடியும். பட் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நைட் மார்க்கெட் செஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, செஷன்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ட்ரி போகிறது பெட்டர் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுலேயும் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். பெட்டர் ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கும். கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் வந்து நம்மளால் எடுக்க முடியும். அப்போ டிபி எங்கே போடலாம், இங்கே போடலாம் டிபி. ஓகேங்களா, ஸோ இங்கே இப்படி போடலாம். நமக்கு எங்கே செல் ஆர்டர் வந்து கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே செல் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், டெய்லியில் மார்க்கெட் இந்த சப்ளைவை பேஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த சப்ளைவை உடைக்கும், மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும். இது உடச்சிட்டு மேலே போயிடும், பிரேக் பண்ணிட்டு போயிடும். ஓகேங்களா, ஸோ அப்போது கண்டிப்பாக இந்த சப்ளைக்கு போகும். இந்த சப்ளை வரைக்கும் நம்ம புக் பண்ணுறோம், டிபி வந்து புக் பண்ணுறோன்னா நமக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து வேண்டாம், அப்படி வந்து நம்ம எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம 15 மினிட்ஸில் இருக்கோம். இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து 1 மினிட்ல நம்ம என்ட்ரி வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணிடலாம். எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 4 ஹவர்னுடைய ஒரு செல் ஆர்டர் வந்து எங்கே அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். இங்கே அதுக்கப்புறம் மேலே இது வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணுறதே போதும், என்னை பொறுத்த வரைக்கும் போதும் இதுவே. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் ஹோல்டு பண்ணுறோம். பெரிய ப்ராஃபிட் வந்து இதில் புக் பண்ண முடியும். ஏன்னா 4 ஹவர்னுடைய சப்ளையில் வந்து நம்ம டிபி வந்து செட் பண்ணுறோம். ஓகேங்களா, பட் 1 மினிட்ல நம்ம என்ட்ரி வந்து 1 மினிட்ல இருக்குது. ஸோ 1 மினிட்ல எடுக்கும்போது நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கும். அதான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த வீக் இங்கே ஒரு என்ட்ரி வந்து இருக்குது. ஆனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக எடுக்கணும். பட் இந்த வீக்கு நமக்கு வந்து மூமெண்ட்ஸ்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, அது இல்லாமல் மூமெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸில் ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருந்தோம். அது மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் போயிட்டுருக்கான். பட் நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அதனால் நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் போகல. ஸோ இதனால தான் சொல்லுவேன், நம்ம வந்து ஒரு பிளான் வந்து போடுவோம். பட் மார்க்கெட் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. ஸோ நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, நம்ம தாராளமாக நம்ம வந்து அடுத்தடுத்த மூவை வந்து பண்ணலாம். ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த சப்ளைலேருந்து செல் ஆகணும், இல்லைனா பிரேக் ஆகணும். ஓகேங்களா, நமக்கு வந்து என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட் வரணும் கீழே, டிமாண்டுக்கு வந்துட்டானா நம்ம இங்கேருந்து பை வந்து பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்தால் நல்லாயிருக்கும். 4 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் வந்து எடுக்கலாமான்ட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கவுண்டர் வந்து கிடைக்காது. ஸோ கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து நமக்கு பை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணால் கொஞ்சம் டேஸ் வந்து ஆகும். பட் வெயிட் பண்ணால் ப்ராஃபிட் பெருசாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பிஓஎஸ். அடுத்தது இந்த சப்ளைலேருந்து நமக்கு செல் வந்து இருக்குது. நம்ம வந்து சப்ளைக்கு வந்தால் செல் வந்து பண்ணலாம். ஸோ எந்த ஒரு மூமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கரெக்டாக கொடுக்கல. ஓகேங்களா, இது வந்து நம்ம டெய்லியில் ஒரு சப்ளை எடுத்து இதில் செல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். வந்து கரெக்டாக பின் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே விழுந்துட்டான். 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட், 15 மினிட்ஸில் நமக்கு என்ட்ரி. ஓகேங்களா, 15 மினிட்ஸில் என்ட்ரி வந்து இருக்குது. பட் நமக்கு 15 மினிட்ஸோட சப்ளைஸ் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்திருக்கு. பட் நம்ம வந்து ட்ரேடு வந்து பண்ணலை இதில். ஸோ அடுத்தது நமக்கு 4 ஹவரில் நம்ம ரீபொசிஷன் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 4 ஹவருக்கு 4 ஹவர் வந்துட்டோம். இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா, இந்த சப்ளையில் நம்ம செல் பார்க்கலாமான்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்க்க வேண்டாம், இதில் மட்டும் பார்க்கலாம். மார்க்கெட் கீழே போயிருக்கு, நம்ம வந்து இதில் மட்டுமே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சப்ளை இருக்குது. சப்ளை 15 மினிட்ஸில் போயிட்டு நம்ம ரீஃபண்ட்மெண்ட் எடுப்போமா? ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. அப்போது இதுதான் வந்து சோச்சு. அப்போ இந்த சோச்சுக்கு நமக்கு சப்ளை அப்படின்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போது மார்க்கெட்
இந்த இடத்துல சூப்பராக ஒரு கன்சல்டேஷன் கொடுக்குறான். மார்க்கெட் என்ன பண்ணுவான், இப்படி கீழே அடிச்சுட்டு இப்படி மேலே வரலாம். மேலே வந்துட்டு இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்து செல் ஆகலாம். பட் என்னோட சஜஷன், இதை விட்டுட்டு இங்கே செல் பார்க்குறது பெட்டர். பட் மார்க்கெட் இங்கேயும் செல் கொடுக்கலாம். இங்கே ஓகேங்களா, இங்கேயும் செல் கொடுக்க சான்ஸ் இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். இதில் எல்லா செஷன் எல்லாமே பார்த்துட்டு அப்புறம் இதில் என்ட்ரி எடுக்கிறோன்னா பெட்டர். இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இது வரட்டும். வந்ததுக்கப்புறம் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். என்னை விட என்ன கேட்டிங்கன்னா இங்கே தான், இங்கே வந்து என்ட்ரி கொடுக்குறது பெட்டர் ரிசல்ட் வந்து கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த சப்ளை சொல்லியிருந்தேன். 2 சப்ளையில் வந்து என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். 2 சப்ளைக்கும் வரல. மார்க்கெட் கீழேயே வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா, இப்போ டெய்லிக்கு போகலாம். டெய்லியில் போனீங்கன்னா வீக்லி போவோம். ஃபஸ்ட்டு ட்ரெண்டு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து கீழே இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வர தான் ட்ரை பண்ணுறோம். அப்போ நம்ம செல் மட்டும் பார்க்கலாம். டெய்லிக்கு போகிறோம். டெய்லியில் இது பிஓஎஸ் அப்படின்னாலும் இந்த டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் வந்து எடுத்துகிட்ருக்கான். இப்போது மறுபடியும் கீழே வரோம். ஓகேங்களா, சரி ஃபஸ்ட்டு இந்த டிமாண்டுக்கு வந்து பார்க்கலாம். வீக்லி டிமாண்ட், டெய்லி கன்ஃபர்மேஷன். டெய்லியில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா? கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. பிஓஎஸ் சோச்சும் கொடுத்துருக்கு. அப்போது இந்த வீக்லியோட டிமாண்டுக்கு இந்த பிளாக் கலர் கேண்டில் வந்து நமக்கு ஒரு டிமாண்ட். இங்கேருந்து கண்டிப்பாக மார்க்கெட் பை வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ க்ரீனாக நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போது இங்கே வந்தால் நம்ம பை வந்து எடுக்கலாம். எவ்வளோ தூரம் பை எடுக்கலாம்? எங்கெல்லாம் சப்ளை இருக்குது? இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இவ்வளோ தூரம் பை எடுக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வரட்டும். டிமாண்டுக்கு வந்துட்டதுக்கப்புறமா எவ்வளோ தூரம் நம்ம வந்து டிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா, இது சொல்லியிருந்தேன், இது வந்து சோச் ஆகலாம். அடுத்தது இதுவும் இந்த லோவும் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இது இப்படி கிராஸாக ஒரு லைன் போட்டிருக்கேன், இதுவும் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுவும் எடுத்துட்டான். இப்போ ட்ரெண்டு வந்து பையா செல்லா அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரெண்டு வந்து பையில் தான் இருக்குது. ஏன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிமாண்டு வந்து இல்லை. இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. டிமாண்டில் மார்க்கெட் இப்படி வந்துட்டு மேலே போயிட்டு ஸ்வீப் அடிச்சுட்டு கீழே வரோம். ஓகேங்களா, அப்போது இந்த டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகலாம். இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டிமாண்டை ஒன்ஸ் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த டிமாண்ட் வந்து அவுட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அப்போ கொஞ்சம் டவுட்டு தான் இதில். நம்ம வந்து 4 ஹவர் வந்து போவோம். 4 ஹவரில் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கா? ஓகே, அப்போது 4 ஹவரில் நமக்கு இங்கே ட்ரை பண்ணலாம், பை வந்து ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் டோட்டலாக ஒரு செல் கொடுத்ததுனால நமக்கு மார்க்கெட் மேலே அடிக்க சான்ஸ் இருக்குது. அப்போது இங்கே வரட்டும். மார்க்கெட் இங்கே வந்ததுக்கப்புறம் பை ட்ரை பண்ணலாம். அடுத்தது இங்கேருந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் மேலே தான் போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. மேலே போகிறது தான் அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, மேலே போயிடுவோம். அடுத்தது இது டெய்லியோட இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொன்னேன். மார்க்கெட் மேலே போகிறான், கீழே வந்துட்டு மேலே போவான். டிமாண்டுக்கு வந்தோன்னா பை. ஓகேங்களா, டிமாண்டுக்கு வர வரலாம் வெயிட் பண்ணலாம். டெய்லியோட இந்த டிமாண்ட் இங்கே ஓகேங்களா வரட்டும். வந்ததுக்கப்புறம் பை வந்து எடுக்கலாம். அடுத்தது வீக்லியோட சப்ளை, டெய்லியோட ரீஃபண்ட்மெண்ட், 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன். எங்கே இருக்குது கன்ஃபர்மேஷன்? இங்கே இருக்குது. இந்த சோச் பண்ணால் நம்ம மேலேருந்து செல் வந்து பண்ண முடியும். இந்த சோச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்தது ஜிபிபி ஏயுடி. ஜிபிபி ஏயுடியில் நமக்கு இங்கே டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொன்னோம். பட் டிமாண்டில் நமக்கு என்ன பண்ணியிருக்கான்? ஃபீல் பண்ணிட்டான். ஓகேங்களா, சரி அப்போ டிமாண்டை வந்து எடுக்கலாம். டிமாண்டில் நமக்கு என்ன பண்ணியிருக்கு? ஃப்ளிப் வந்து கொடுத்துருக்கு. இதிலேருந்து நம்ம தாராளமாக செல் வந்து எடுக்க முடியும்.
ஓகேங்களா? ஸோ இதை மூவ் பண்ணிடலாம். இங்கேருந்து ஃப்ளிப் வந்து எடுக்க முடியும். ஸோ 4 ஹவர் 4 ஹவருக்குள்ளே ஒரு நல்ல ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. மார்க்கெட் வந்தால் இங்கேருந்து நம்ம செல் வந்து பண்ணலாம். அடுத்தது எவ்வளோ தூரம் பண்ணலாம்? இது ஃபுல்லாகவே நமக்கு லிக்விடிட்டி தான். அப்போது கண்டிப்பாக இதை ஹிட் பண்ணிவிட்டு இந்த டிமாண்டுக்கு போவோம். அப்போ இந்த டிமாண்ட் வரைக்குமே நம்ம செல் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல செல் எடுக்கிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ப்ராஃபிட்டை கட் பண்ணிட்டு வெளியே வாங்க. ஓகேங்களா? ப்ராஃபிட்டை கட் பண்ணிட்டு வெளியே வர்றது பெட்டர். ஸோ இப்படி போயிட்டும் வரலாம். ஓகேங்களா? அதனால் ப்ரீவியஸ் லோ வரைக்கும் மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்தோம். இந்த டிமாண்ட்ல இருந்து நமக்கு செல் இருக்குது, சாரி பை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் டிமாண்டை வந்து 4 ஹவர் டிமாண்ட் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டில் நமக்கு இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணலை. ஸோ 5 மினிட்டுக்கு போகக்கூடாது. இப்போது இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுறோம். ஸோ 5 மினிட்டுக்கு போகலாம். 5 மினிட்டில் போயிட்டு பார்க்குறோம். நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. மார்க்கெட் வந்து டைரெக்டாக கீழே வந்துட்டான். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ரியாக்ஷன் வந்து நடந்திருக்கு. இங்கே ஒரு சப்ளை வந்திருக்கு. அடுத்து 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா அதே 4 ஹவரில் இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணி இங்கே இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கான். அப்போயும் இதுதான் ஃப்ளிப்பு. ஓகேங்களா? அப்போது 15 மினிட்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து நம்ம செல் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? பட் நமக்கு கீழே ஒரு டிமாண்ட் வந்து மிட்டிகேஷன். ஸோ 4 ஹவர் வந்து போகலாம். 4 ஹவரில் மார்க்கெட் டைரெக்டாக கீழே வந்திருக்கான். அப்போ டைரெக்டாக மேலே போவான். கண்டிப்பாக மேலே போக சான்ஸ் இருக்குது. இங்கே ஒரு டிமாண்ட் வந்து அன்மிட்டிகேட் டிமாண்ட் வந்திருக்கு. இந்த டிமாண்ட்லேருந்து பை போக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ 4 ஹவர் டிமாண்ட் 15 மினிட்ஸில் நம்ம போகிறோம். இதில் வந்து ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரீஃபண்ட்மெண்ட் வந்து இல்லை. ஓகேங்களா? எங்கேயுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 15 மினிட்ஸில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணலாம், பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது 15 மினிட்ஸில் வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். இந்த இடத்துல நமக்கு ஒரு சூப்பரான ஹிட் வந்து இருக்குது, ஹண்ட் ஆகிருக்கு. அடுத்தது இந்த ஹை வந்து நமக்கு கேரக்டர் ஷிஃப்ட்டு. ஸோ மார்க்கெட் இந்த சப்ளைவை கண்ட்ரோல் எடுத்து கீழே இருந்து இப்படி மேலே போகலாம். பட் இது வந்து கண்ட்ரோல் எடுப்பானான்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் எடுப்பான். பட் இங்கே டிமாண்ட் ஒரு கண்ட்ரோலில் இருக்குன்றனால இதில் வந்து நம்ம பண்ண வேணாம். டிமாண்ட்லேருந்து நம்ம வந்து பை வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம தாராளமாக கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் பண்ணணும், டைரெக்டாக போயிடக்கூடாது. கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். 1க்கு 2 கன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா பெட்டர். ஸோ இப்படி கன்ஃபர்மேஷன் பார்த்து டிபி வந்து இந்த ஹை வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். பட் ஹை வரைக்கும்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். ஹை வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ண வேணாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் 1 மினிட்ல என்ட்ரி வந்து போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இந்த சப்ளை வரைக்கும். ஸோ இதுதான் வந்து பிளான். ஸோ NZD USD இந்த சப்ளையில் ரீஃபண்ட்மெண்ட்டில் கன்ஃபர்மேஷன் கொடுப்பான் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். ஸோ டெய்லி 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட்டில் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு என்ட்ரியுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல NZD USDயில் எந்த ஒரு என்ட்ரியும் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து போயிட்டுருக்கான். ஸோ சப்ளை கண்ட்ரோலில் இருக்குன்றனால நம்ம எதுவும் ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை வந்து பண்ணலாம். அது வரைக்கும் எந்த ஒரு மூவும் பண்ணாமல் இருக்கலாம். இதிலேருந்து ஒரு கவுண்டர் எடுக்கலாம். பட் இப்போ கவுண்டர் வந்து நமக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நான் வந்து வீடியோவில் போடாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வேண்டாம், கவுண்டர் வந்து பண்ண வேண்டாம்.
அப்படி கவுண்டர் வந்து பண்ண தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து கவுண்டர் பண்ணி இந்த டிமாண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா சப்ளைன்றது டெய்லி, அதனால் ட்ரை பண்ணலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர் டெய்லியோட டிமாண்ட், 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட். 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட்டில் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை வந்து பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் எஸ்டர்டே வந்து என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல லிக்விடிட்டி ஆன் பண்ணியிருக்கு, சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கு, இது வந்து சூப்பரான இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது, இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட் போகிறோம். 5 மினிட் போயிட்டு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாமா? ஸோ நோ ரீஃபண்ட்மெண்ட், கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த ஹையை எடுத்தனால ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி வந்து எடுத்திருக்கு. ஸோ இதிலேருந்து நமக்கு பை வந்து இருக்குது. ரைட்டா? இந்த இடத்துல பை வந்து இருக்குது. பட் நான் வந்து பை போகலை. என்னென்னா நமக்கு மெயின் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர். ஓகேங்களா? ஃபெயில் வந்து பண்ணிட்டோம். அதனால நான் என்ட்ரி வந்து போகலை. ஆனால் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆயிருக்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரூல் ஃபெயில் பண்ணிட்டா என்ட்ரி போகக்கூடாது. அவ்வளோதான். அது ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகலை, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஃபெயில் பண்ணிட்டானா நமக்கு என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். இந்த லோ லிக்விடிட்டி ஹிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அழகாக டேப் பண்ணிவிட்டு பிரேக் வந்து பண்ணியிருக்கான். நியூயார்க் வந்து பண்ணியிருக்கான். யாரை? லண்டனை வந்து இப்படி ஹிட் பண்ணிவிட்டு மேலே வந்து நியூயார்க் வந்து போயிருக்கு. அப்போது இதில் நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது, இங்கே டிமாண்ட் இருக்குது, பக்கத்தில் இருக்கிறது கூட டிமாண்ட் தான். அப்போ நம்ம சேர்த்தியே போடலாம். அப்போ இதுலேருந்து பை வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு ஃபஸ்ட்டு இடத்துல இருந்து வரணும். இங்கேயே நமக்கு டிமாண்ட் பிரேக் ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பை ஆர்டர் இருந்திருந்தால் ஃபெயிலியர் ஆகிருக்காது. பட் நமக்கு இங்கே வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டான். அப்போது முன்னாடி இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்லேயே நமக்கு ஃபெயிலியர் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம வந்து அடுத்த மூவ் வந்து பண்ண வேண்டாம். இதுதான் வந்து என்னோட சஜஷன். ஓகேங்களா? எந்த ஒரு என்ட்ரியும் வந்து போக வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ டெய்லியோட டிமாண்ட் 4 ஹவர் 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ன்றது ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? 4 ஹவர்ன்றது ரீஃபண்ட்மெண்ட். ஸோ இதில் 15 மினிட்ஸ் வந்து நம்ம போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? இப்போது இதில் என்ட்ரி கிடையாதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ட்ரி வந்து இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரி. இந்த இடத்துல இந்த ஹையை பிரேக் பண்ணால் அடுத்த டிமாண்ட்லேருந்து நம்ம தாராளமாக பை வந்து பண்ணலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்குள்ளே நம்ம 5 மினிட் போயிட்டு அதில் வந்து இங்கே ஒரு டிமாண்டு கிடச்சிருக்கு, அதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி இருக்கக்கூடிய டிமாண்டை ஃபெயிலியர். ஓகேங்களா? இந்த டிமாண்டை ஃபெயிலியர் பண்ணிட்டு அப்புறம் பிவைஸ் பண்ணுறான் அப்படின்னா அடுத்ததான் நமக்கு ஒரு டிமாண்ட் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி. அதில் நம்ம தாராளமாக பை வந்து பண்ணலாம். ஸோ மூமெண்ட் வந்து கொடுக்கட்டும், நம்ம பார்க்கலாம். அதில் பண்ணுற பை இதில் பண்ணுற பை முடிஞ்ச வரைக்கும் இதுலேயும் 1 மினிட்ல போகிறது பெட்டர். அப்படி 1 மினிட்ல போனால் நம்ம டிபி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை வரைக்குமே வைக்கலாம். டிபி டெய்லிக்கு போனீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை வரைக்குமே நம்ம டிபி வந்து வைக்க முடியும். பெரிய டிபியை வந்து செட் பண்ணலாம். இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மந்த் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் இந்த மந்த் இப்போ இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ்லாம் நல்ல சூப்பரான மூமெண்ட்ஸில் இருக்குது. ஸோ நமக்கு கிடைச்சா ஜாக்பாட் என்ட்ரியாக நம்ம அடிக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் வெயிட் பண்ணணும். எல்லா மூமெண்ட்லாம் தள்ளி தள்ளி இருக்குது. வெயிட் பண்ணி தான் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 15 மினிட்ஸில் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தேன் வீக்லி அனலைசிஸில். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன் கன்ஃபர்மேஷன் பார்த்து போகலான்னு. ஸோ 5 மினிட் 1 மினிட் எதில் போய் பார்த்தீங்கன்னாலும் கன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க்கெட் வந்து மேலே அடிச்சிட்டான். ஓகே, நோ ப்ராப்ளம். எதுக்கு மேலே போயிருக்கான்றதையும் தெரியணும். ஏன்னா டெய்லியில் மேலே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? டெய்லியில் மேலே ஒரு சப்ளை இருக்குது. நல்லா பாருங்கள், கீழே ஒரு டிமாண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ரெண்டுமே ஈவன் பவர். மேலேயும் போகலாம், இல்லைனா கீழேயும் வரலாம். ஓகேங்களா? ரெண்டுமே ஈவன் பவரில் இருக்குது. ஸோ மேலே ஒரு சப்ளை வந்து இருக்குது இந்த இடத்துல. ஓகேங்களா? இதோட டாப்பில் இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கான்.
ஓகேங்களா? போயிட்டு ஒரு நல்ல ரெக்கவர் வந்து குடுத்துருச்சு மார்க்கெட். அப்போது 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் நமக்கு சோர்ஜ் பண்ணுற அளவுக்கு எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. அதனால நமக்கு இதில் ட்ரேட் வந்து இல்லை. ட்ரேடு நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா? இன்கேஸ் இப்படி வரலாம். இந்த ஹையை எடுத்துட்டு இந்த இடத்துல இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த சோர்ஜ் வந்து பண்ணலாம். இந்த சோர்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? பார்க்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்த்து மூவ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் டிமாண்டுக்கு வரல. வந்தால் பை பண்ணலாம். டெய்லியில் இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா? இந்த சப்ளை வந்து நமக்கு கண்ட்ரோல் எடுத்து கீழேயும் வரலாம். ஸோ அப்படி கீழே வரோம் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த டெய்லியோட சப்ளைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட் வந்து போய் பார்ப்போம். நோ ரீஃபண்ட்மெண்ட். அப்போது மார்க்கெட் வந்து மேலே போகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து மேலே போகவும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணலாம். இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல் வந்து பண்ணலாம். இது வந்து மூமெண்ட்ஸ் இன்னும் கரெக்டாக இல்லை. மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு தான் வெயிட்டிங். ஓகேங்களா? அடுத்தது அவ்வளோதான். அடுத்தது நம்ம என்ட்ரி வந்து இல்லை. ஓகே, வெயிட் பண்ணலாம். பட் இந்த வீக், இந்த மந்த் இல்லைனா இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு சூப்பராக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம பார்த்து கவனமாக கம்ப்ரஸ் பண்ணி என்ட்ரி வந்து பிடிக்கணும். பெரிய வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்து மூவ் ஆகணும். இருக்கிற லாஸெல்லாம் ரெக்கவர் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டுக்கு வந்து மூவ் ஆகணும். இதுதான் வந்து இப்போது இருக்கக்கூடிய பிளான். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். நான் இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோடய டிஸ்கார்டு வந்து ஹேக் வந்து பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? டிஸ்கார்டு வந்து டோட்டலி ஹேக் பண்ணிட்டாங்க. என்னோடய டிஸ்கார்டை வந்து ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ எல்லாரையும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நியூ டிஸ்கார்டுக்கு கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே வந்து மாற்றி வச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ டிஸ்கார்டு வந்து எப்படி ஹேக் பண்ணாங்கன்னு தெரில. ஸோ ஹேக் பண்ணி எல்லாம் ரெக்கவர் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஹேக் பண்ணாங்க, ரெக்கவர் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் வந்து ஹேக் பண்ணாங்க, ரெக்கவர் வந்து பண்ண முடியல. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு நியூ டிஸ்கார்டு வந்து சர்வர் வந்து ஓப்பன் பண்ணி எல்லாரையும் வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதான் இன்ஃபார்ம் பண்ணலான்னு. ஸோ எப்படி தான் ஹேக் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் மூமெண்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.